ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன்னு சொன்னால், டைட்டிலில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இதை ஆர்டர் பண்ணுறப்ப நான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு தான் வந்து ஆர்டர் பண்ணேன். பட் அது அந்த பொருள் வந்தோடனே ஒரு டிசப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு. பட் வந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அது வந்து எப்படி சரி பண்ணேன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பொதுவாக வந்து ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் வந்து லேடிஸ் கொடுக்குறது வந்து கிச்சனுக்காக தான் இருக்கும். அதே மாதிரி நானுமே கிச்சனுக்கு வந்து நம்ம கொட்டி வைக்கிற கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் டெய்லி எசென்ஷியல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பொருளெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வந்து தேடினேன். நிறைய வெப்சைட்ஸ்லையும் இதே மாதிரி மாற்றி மாற்றி பார்த்துட்டு அப்புறம் இது வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து கண்டுபிடிச்சி தேடி ஆர்டர் பண்ணேன். இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு, ஆயிரக்கணக்கில் இருக்குது. பட் நம்ம எதை தேடி கரெக்டான பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுல தானே இருக்குது விஷயமே. அதே மாதிரி தான் நானும் வந்து 2-3 வெப்சைட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி, ஆக்சுவலாக இது வேறு ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணது. பட் அது சரியாக வராதனால நம்ம வந்து ரிட்டன் இந்த ப்ராடக்டை போட்டுட்டோம். இது என்னென்னு சொன்னால் 12 பீஸ் இருக்கிற ஒரு ஆர்கனைசர் கண்டெய்னர்னு கூட சொல்லலாம். இது ஒரு மாதிரியான டப்பர்வேர் ப்ராடக்ட் மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக் கிடையாது. இது ஒரு வகையான பிளாஸ்டிக், அதாவது டப்பர்வேர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஐட்டமில். பட் என்ன டிசப்பாயின்மெண்ட்னு சொன்னோன்னா, உடஞ்சி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பாக்ஸ் மட்டும் உடஞ்சி டேமேஜ் ஆகி வந்துருச்சு. என்ன செய்கிறது அப்படி சொல்லி ரிட்டன் போடாமல் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருந்ததுனால எக்ஸ்சேஞ்ச் போட்டேன். பட் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்தது. இது பார்த்தோன்னா வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அதாவது டேமேஜும் இல்லாமல் வந்து நல்லா சேஃபாகவே வந்துருந்துச்சு. சில சமயம் நல்ல செல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம ப்ரைஸுக்கு ஒருத்தாகிற மாதிரி வந்து ப்ராடக்டை நம்பி கரெக்டாக வந்து நமக்கு திருப்பி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுலேயும் கரெக்டாக 12 பீசஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு பாக்ஸுமே கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு எடுக்கிறதுக்கு. பட் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து எந்த சேஞ்சுமே பண்ணலை, அப்படியே தான் வந்து நீட்டாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இதில் நம்ம வந்து பருப்பு, அப்புறம் சர்க்கரை, மாவு, இந்த மாதிரியான பொருளெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் அதே சமயம் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக சூப்பராக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8 மாதம் ஆகிடுச்சு நான் இந்த பொருள் வாங்கி. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சேஃபாகவும் அதே சமயம் ஸ்டெடியாகவும் சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு. இதில் நமக்கு என்ன தேவையோ சர்க்கரை, மிளகாய் போல் எது வேணுமோ நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கிச்சனில் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இல்லைங்க, ஸ்டோர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஏர்டைட்டாகவும் இருக்குது. நான் மசாலாஸ் எல்லாமே வந்து இதில் போட்டு தான் வச்சுருக்கேன். ஸ்ட்ராங்காகவும் அதே சமயம் வந்து அதோடைய ஃப்ளேவர்ஸ் எதுவும் மாறாமல் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த கிச்சன் ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, தேவைப்படாதவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு நம்மளோட சேனல் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சமயத்தில் வந்து ப்ராடக்டோட லிங்க் வந்து இது என்னவோ தெரியல, புது சேனலுங்கிறனால வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியல. நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக தேவைப்படுறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க.